அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அது ஜென்மச்சனியில் இருக்குது. ஜென்மச்சனியின் காலகட்டமாக இது இருக்குது. இருந்தாலுமே கூட குரு உச்சமடைஞ்சு 5ஆம் இடத்துல இருக்குது. இதன் காரணமாக தொழில் சிலருக்கு தொழில் மிகவும் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் ஒரு சில பேருக்கு சுக்கிரனின் சேர்க்கையினால் தொழில் சில அவப்பெயர்கள் ஏற்கனவே செஞ்ச ஒரு தவறு, அதாவது முதல்ல இப்போ 6 மாதத்துக்கு முன்னையோ 1 வருஷத்துக்கு முன்னையோ ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சுருப்பீங்க. அந்த தவறான ஒரு விஷயம் வெளியே வந்து உயர் அதிகாரிகளாலும் மேல் அதிகாரிகளாலும் கண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எனவே அது மாதிரியான விஷயங்கள்ல பழைய விஷயங்கள் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசுறதோ சொல்றதோ இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜென்மச்சனி நடக்கிறத கவனத்தில் எடுத்துக்கங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும்னாலும் கூட சில ஏட்டி போட்டி அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் சற்று வருமானம் குறைந்த அளவில் தான் தொழில் பண்ண வேண்டியத சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு வந்து மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே பத்திரம் கடனில் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு பத்திரம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கணவன்மார்கள் வெளியூர் வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திரும்பவும் சொந்த ஊர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தை வலுவான கிரகங்கள் பார்வை இருக்கிறதுனால 11ஆம் இடம் ரொம்ப வலுப்படுது. பணபரஸ்தானம் வலுக்கும் போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பணமரவு தாராளமாக இருக்கும். உங்களுடைய அபிலாஷைகள் சில நிறைவேறும். வண்டி வாகனம் வாங்குறது சம்மந்தப்பட்ட அபிலாஷைகள் பலதும் நிறைவேறும். அதுவும் குறிப்பாக ஆர்டிக்கல் அதாவது கலைகள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறி இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் வீடு வாகனங்கள் அமைக்கிறதுக்கு அழகான வீடுகள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அமைஞ்சு வரும். ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி முதல்ல செஞ்ச எதையானும் ஒரு தவறுகளை இப்போ பெருமையாக அரட்டி சொல்லிட்டு இருக்காதிங்க. அது தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். 5ஆம் இடத்தில் குரு இருக்கிற காரணத்தினால சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பெயருக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப பெரிய அற்புதம். குரு செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்போ சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் தகப்பன் வழி சொத்துக்கள் அவங்க கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். 9ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால சில பேருடைய தகப்பனாருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த உடல்நிலை தேறி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக 6ஆம் அதிபதி 4 இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை தான். பட் அதே சமயத்தில் அது ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அரசு உத்தியோகத்தில் எதிர்பார்க்குறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதேனும் குறுக்கு வழியை நாடுவது வீண் பிரச்சனையை ஏற்படுத்தும். எக்காரணத்து கொண்டும் அரசாங்க உத்தியோகத்தில் பணியில் இருப்பவர்களோ அல்லது வேறு ஏதாவது தனியார் பணியில் இருப்பவர்களோ குறுக்கு வழியை வருமானத்தை நாடாதீர்கள். உபரி தொழில்கள் செய்யணும், எக்ஸ்ட்ரா தொழில் செய்கிறவங்க செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பங்கு பத்திரம் கடன் பத்திரத்தில் முதலீடு செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். கவர்மெண்ட் அரசாங்கம் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள்ல இவங்க முதலீடு செஞ்சால் ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்மச்சனியின் காலம் இருக்கிற காரணத்தினால இதிலும் தடை தாமதம் குழப்பம் இதெல்லாமே ஏற்பட்டு தான் சரியாகும். இருந்தாலுமே கூட ஜென்மச்சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சில பிரச்சனைகள் வந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் பலவும் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ஏற்படுறது, வெளியூரில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி பிரிஞ்சிருந்த கணவன்மார்கள் அல்லது வெளியூர் சென்ற கணவன் அல்லது மனைவிமார்கள் பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல காலகட்டமாக இது இருக்குது. குடும்பத்தில் சமாதான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சிலருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். பெரியவங்க வந்து சின்னவங்களை அனுசரித்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவங்க தனி குடித்தனமாக விடுறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கறனால அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு டைவர்ஸ் மாதிரியான சில பிரச்சனைகளும் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஜென்மச்சனியின் காலமாக இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாக முடிவெடுப்பது நல்லது. மற்றபடி தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பேராசையோட எந்த தொழில் ரீதியான பேராசைகளை இந்த மாதம் வேண்டவே வேண்டாம். குறுக்கு வழியில் நாட வேண்டாம். நேர் வழியில் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். கடன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்தும் பேரில் இருந்த கடன் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சில அபிலாஷைகள் நிறைவேறும். இந்த மாதத்தின் மீன ராசிக்கு இந்த மாதத்தின் 22, 23 தேதிகள் சந்திராஷ்டமம் ஆகும். மிக்க நன்றி.